من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلك مصري قالوا أقررنا وقال تعالى أيضا ألست بربكم قالوا بلى يا معشر المسلمين ويا جماعة الحاضرين يرحمكم الله تعالى நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாகுது. மேலும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஹபீபும் மஹ்பூபுமான நமக்கெல்லாம் சய்யிதும் ரசூலுமாகிய சர்வரை காயினாத் சய்யிதுல் முஸ்தஃபா أحمد المجتبى سيدنا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் பரிசுத்த குடும்பத்தவர்களாகிய அஹ்ல பைத்துகளான சாதாத்துக்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்களாகிய அஸ்ஹாபிகள் மீதும் அவர் பின்பற்றிய தாபிகள் சுத்தத்தாபர்கள் அவுலியார்கள் அனைவரது மீதும் உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் சலாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மெய்யடியார்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இருவேறு வகையான வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறக்கிறான். சரி பாய், கொஞ்சம் சவுண்ட் பேசு. அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தாலும் சரி, இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, ஒரு பகுதியினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை, இன்னொரு பகுதியினுடைய வாழ்க்கை இந்த صلاة وسلاما عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. ஒரு சில வினாடிகள் ஒளியை இழந்தபோது நம்முடைய பக்கத்திலேயே அமர்ந்திருக்கின்றவரை நம்மால் பார்க்க முடியும். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் பார்க்கப்பட்டது எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலப்பொருளாக விளங்குகின்ற முஹம்மதி என்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதியின் வெளிப்பாடுக்கு பிறகுதான். அது வெளிப்படவில்லை, அது வெளிப்படாது போயிருந்தால் இப்போது சில வினாடிகள் வரை ஒளியின்றி ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி நாம் ஒரு திகைப்புக்கு உட்படுத்தப்பட்டோமோ அதே நிலைதான் நிரந்தரமாக நமக்கு வந்தது. அதில் இருந்து
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதியை கொண்டு நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய கண்கள் ஒரு பொருளை பார்ப்பதற்கு பெரிதல்ல, பார்த்த பொருள் மனிதனுக்கு எந்த அளவுக்கு பலனை தரத்தக்க ஒன்று என்பதை கண்டுபிடிக்கின்ற அக்லி என்ற ஒளியையும் அந்த நூறுக்குள் இருந்துதான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்திருக்கிறார். நான் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு வராமல் வேறு பகுதிக்கு என்னுடைய சிந்தனை திருப்பப்பட்டு விடுமோ என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கே வருகிறேன். இருவேறு வகையான வாழ்க்கையில் உட்படுத்தப்படுகின்ற மனிதன் அதில் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிறான், இன்னொரு வாழ்க்கை இந்த பூமியினுடைய வாழ்க்கையை விட்டு இவன் நீங்கியதற்கு பிறகு வாழ்கிறான். இதில் நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்திலே எத்தனை காலம் ஒரு மனிதன் அல்லது ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழுகிறானோ அத்தனை காலமும் அவன் ஒரு ஏழையாக அல்லது ஒரு வறியவனாக அல்லது மற்றவர்களிடத்திலே கையேந்தி வாழ்க்கை நடத்துகின்றவனாகத்தான் வாழ்வான் அல்லது வாழ வேண்டும் என்ற ஒரு நியதி இறை நம்பிக்கையாளரின் விஷயத்தில் அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலை கொண்டு உருவாக்கப்படவே இல்லை. இந்த உலகத்தை சாதிக்க தெரியாதவன், இந்த உலகத்தை சாதித்து காட்டாதவன், இந்த உலகத்திற்கு அடுத்து வருகின்ற இன்னொரு உலகத்திற்கு சென்று அந்த உலகத்தை அவனால் சாதிக்க முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. அந்த உலகத்தினுடைய சாதனைக்கு இந்த உலகம் தான் ஆதாரம். இங்கே ஏமாளியாக, இங்கே மடையனாக, இங்கே அறிவற்றவனாக, இங்கே கோழையாக, இங்கே பயந்தாங்கொள்ளியாக வாழுகின்ற ஒருவன் அங்கே எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தேடி பெற முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதத்தில் ஒரு இடத்திலே நமக்கு மிக அருமையான ஒரு குறிப்பை தருகிறார். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِنْ كُنْتُمْ مُؤْمِنِينَ. அல்லாஹ் சொல்கிறான், நம்மை படைத்த நம்முடைய ரட்சகன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِنْ كُنْتُمْ مُؤْمِنِينَ. உண்மையில் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், கவனிங்க, உண்மையில் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதை அவன் சொல்லுகிறான். ஆனால் இந்த தேசத்தில் நாம் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களாகத்தான் இன்றும் வாழ்க்கை நடத்துகின்றது. ஆனால் இதே தேசத்தை தான் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து 700 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்தோம். ஆட்சி, அதிகாரம், பதவி, அந்தஸ்து, கல்வி, பொருளாதாரம், எல்லா துறைகளிலும் இஸ்லாமிய சமூகம் தான் அத்தனை பேருக்கும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, 700 ஆண்டுகள். உலக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் 700 ஆண்டுகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த, ஒரே பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி நடத்திய
ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு கண்டத்திலும் எந்த ஒரு தேசத்திலும் பார்க்க முடியாது. அது இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களால் மட்டும்தான் சாதிக்க முடிந்தது. நான் இன்னொரு குறிப்பையும் உங்களுக்கு தர விரும்புகின்றேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தை பற்றுவதற்கு முன்பு அவர்கள் தோன்றிய அந்த மக்காவுடைய நகரத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தை பற்றியதற்கு பின்னால் அந்த மக்காவை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி? இந்த ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, இணைத்து பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு நபரை மட்டும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு முன்னால் கொண்டு வருகிறேன். இரண்டாவது இஸ்லாமிய பேரரசனுடைய ஹலீஃபா என்று போற்றப்பட்ட ஆண்டுகள் 4 மாதம் வரை இஸ்லாமிய ஆட்சியை அலங்கரித்த சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புக்குள் வருவதற்கு முன்பு நபிகளாரிடத்திலே தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் ஒப்படைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி? தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் நபிகளாரிடத்தில் ஒப்படைத்ததற்கு பின்னால் அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி? இந்த இரண்டையும் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபிகளாருடைய திருக்கரத்தை பற்றுவதற்கு முன்னால், நபிகளாரிடத்திலே என்னுடைய எல்லாவற்றையும் ஒப்படைப்பதற்கு முன்னால் நான் ஆடு மேய்க்கின்றவனாகத்தான் இருந்தேன். எப்படி இருந்தாங்க? ஆடு மேய்க்கின்றவனாக இருந்தார்கள். இதை சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் என்னுடைய தந்தை கத்தாப் என்னிடத்தில் ஆடுகளை கொடுத்து மேய்த்துக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நான் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு புல் தரை பகுதிகள் இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து ஆடுகளை விட்டுவிட்டு அங்கிருந்த ஒருத்தனுடைய நிழலில் நான் படுத்து உறங்கி போனேன். அங்கிருந்த ஒரு மரத்தினுடைய நிழலில் நான் படுத்து உறங்கிவிட்டேன். மால் மங்கி சூரியன் அஸ்தமித்து போனது. ஆடு மேய்ப்பதற்கு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற மகனையும் காணவில்லை, ஆடுகளையும் காணவில்லையே என்று தந்தை கத்தாப் தேடிக்கொண்டு வருகிறார். வந்து பார்த்தால் இருளிலே ஆடுகள் அங்கும் இங்குமாக தத்தடித்துக் கொண்டிருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய கத்தாவுடைய வயதில் ஒரு மரத்தின் அடியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். கத்தாவுக்கு வந்ததே கோபம். வேக வேகமாக ஓடிச் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமுடியை பற்றி அப்படி உலுக்கி தூக்கி நிறுத்தி அவர்களை ஓங்கி மாறி மாறி அலைந்து உமர் அவர்களை பார்த்து கத்தாபு சொல்கிறார், உமரே, நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாத. என்ன சொல்கிறார்? நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று சொன்னார். ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாமல் இருந்த இந்த உமரைத்தான் இஸ்லாமிய பேரரசனுடைய 2வது ஹலீஃபாவினுடைய ஸ்தானத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். நபிகளாருடைய திருக்கரத்தை பற்றியதும் நபிகளாரிடத்திலே தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்படைத்ததனுடைய விளைவு, அதற்குரிய பலன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த உலகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவனுக்கு எப்போதுமே ஒரு இக்கட்டான இடமாக இருக்காது என்று சொல்கிறார். நெருக்கடிக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மோசமான வாழ்க்கையினுடைய தரத்திற்குள்ளேதான் அவர்களுடைய சமூகத்தினுடைய வாழ்வார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு எடுத்துக்காட்டுதான் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் வரை சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய பேரரசை அலங்கரிக்கிறார்கள்.
4 மாதம் வரை செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பலத்தை காட்டுகிறார்கள். 4440 இஸ்லாமிய அல்லாத நாடுகள் இஸ்லாமியருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்படுகின்றன. ரோமனுடைய சாம்ராஜ்யத்தில் கைசருடைய அரண்மனைக்குள்ளே கொட்டி கிடந்த ஐஸ்வர்யங்கள் மதீனாவுடைய நகர வீதிகளிலே கொட்டி கிடக்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய வளர்ச்சியும் இஸ்லாமிய செல்வமும் பெருகி போனது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு வந்தது. ஒவ்வொரு சஹாபியனுடைய ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வீடும் அன்று செல்வச் செழிப்பால் கொழித்துக் கொண்டிருக்கின்ற நிலைக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களை மாற்றி அமைத்திருந்தது. அதற்கு பிறகு வாருங்கள், சஹாபிகள் என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர்களுடைய சஹாபிய காலம் ஹிஜ்ரி 110வது ஆண்டு முடிவடைந்து ஹிஜ்ரி 111வது ஆண்டிலே தாபிஈன்களுடைய காலம் துவங்குகின்றது. போதும் இஸ்லாமியர்கள் தான் இந்த பூமியை ஆளுகின்ற வல்லவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் வரை உமையாக்களுடைய ஆட்சி இந்த பூமியில் இஸ்லாமியர்கள், உமையாக்கள் என்பவர்கள் ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். 80 ஆண்டுகளுக்கு பின்னால் சாத்தமியாக்கள் வருகிறார்கள், அவர்களை அடுத்து அலவியாக்கள் வருகிறார்கள், அவர்களை அடுத்து அப்பாசியாக்கள் வருகிறார்கள், அவர்களை அடுத்து உஸ்மானியாக்கள் வருகிறார்கள். இஸ்லாம் தாஷ்கண்டுள்ளே நுழைந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே. இது 8வது ஆண்டிலேயே இந்திய மண்ணுக்குள்ளே இஸ்லாம் தன்னுடைய காலடி தடத்தை பதித்தது. ஹிஜ்ரி 110வது ஹிஜ்ரி 107வது ஆண்டு இந்திய மண்ணிலே தமிழகத்திலே திருச்சி மாநகரத்திற்குள்ளே வருகை தந்து தன்னை மண்ணுக்குள் நல்லடக்கம் செய்து கொண்ட ஒரு நபி தோழரின் தூதவுடன் இன்றும் கூட நம்முடைய பார்வைக்கு ஆதாரமாக திருச்சியில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் அவனை நம்பியவர்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, அவன் அனுப்பிய ரசூல் இஸ்லாமிய எதிரிகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற யூத கிறிஸ்தவர்கள் சொல்லுவதைப் போல இஸ்லாமியர்கள் எப்போதுமே மறுமையை தான் தேடுகின்றவர்கள், மறுமையை பற்றி மட்டும்தான் சிந்திக்கின்றவர்கள், சதா மறுமைக்காகவே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுக்கும் இந்த பூமிக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை கொடுத்தது. அந்த தவறான பிரச்சாரத்திற்குள்ளே தன்னை பலியிட்டுக் கொண்ட இஸ்லாமியர்களுடைய கூட்டத்தில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தப்லீகினுடைய அமைப்புகள் ஒருவனை பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு சென்று அமர்த்தி அவரை மடக்கி திரும்ப திரும்ப இஸ்லாமிய போதனை 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 மஸ்மூனுடைய துஆக்கள் துஆக்கள் துஆக்கள். வயிறு பசிக்காதா? மானத்தை மறைப்பதற்கு ஆடை தேவைப்படாதா? அவனுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவனை விட்டு அகன்று விட்டதா? இது இந்திய தேசத்திலே 1855க்கு பிறகு வந்த வஹாபிகளால் இந்திய முஸ்லிம்களை பொருளாதார ரீதியாக சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி இந்த பூமியினுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை முழுவதுமாக துண்டித்து எடுக்க வேண்டும் என்பதற்காக தீட்டப்பட்ட வஹாபிகளுடைய அந்த சதியை இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அன்றைக்கே அந்த பாலிசியை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டது. தி இந்தியன் ஹிஸ்டரி என்று சொல்லப்படுகின்ற நூலிலே ஜவஹர்லால் நேரு இந்திய முஸ்லிம்களை பொருளாதார ரீதியாக சிதைப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட பாலிசி எங்களுக்கு முன்னால் இந்திய தேசத்திலே பிரிட்டிஷனுடைய கைப்பாவைகளாக வலம் வந்து கொண்டிருந்த வஹாபிகளுடைய பாலிசி என்று அவரை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை பேசாம உட்கார்றீங்களா? உங்களுடைய ரட்சகன்
அவனுடைய வேதத்திலே உங்களை எத்தனை இடங்களில் தொழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களதான் கேட்கிறேன், உங்களுக்குதான் கேட்கிறேன்னு. நான் பேசுவது காதல் விழுகிறதா இல்லையா? தெரியாது, சொல்லிடுங்க, அவ்வளவு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். நீங்கள் அவனை வணங்க வேண்டும் என்று அவனால் கட்டளை பிறப்பிக்கப்படுகின்ற வசனங்களின் மொத்த எண்ணிக்கை 470. எத்தனை? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 470 இடங்களிலே அவன் தன்னை வணங்க வேண்டும் என்று உங்களை பணிக்கிறான். இப்போது அந்த கடமை உங்களை விட்டு அகன்று விட்டதா? நீங்க இடிச்சான்னு கேட்கிறேன். இல்ல, அந்த கடமை எதுவரை உங்கள் மீது அமல்படுத்தப்படுகின்றது? அந்த கடமை உங்கள் மீது எதுவரை அமல்படுத்தப்படும் என்று கேட்கிறேன். இறக்கின்ற வரை அந்த கடமையில் இருந்து நீங்கள் நழுவ முடியாது, விடுபட முடியாது. கொஞ்சம் கவனிக்க வேண்டும். விட்டால், ஒருவேளை விட்டால் சொல்லுங்க, குற்றவாளியாகி போவோம். பாருங்கள், அவனுடைய வேதத்தினுடைய வசனங்களில் ஒரு பகுதி இது, முழு வசனமும் கிடையாது. இது வேதத்தினுடைய வசனத்தில் காட்டப்படுகின்ற ஒரு பகுதி. அகீமுஸ்ஸலாத்த, தொழுங்கள், தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்று பிறப்பிக்கப்படுகின்ற ஆணை. இதை மட்டும் அவன் சொல்லி நிறுத்தி இருந்தால் நாம் இந்த பூமியில் எப்படி வேண்டுமானாலும் ஒரு வாழ்க்கையை வாழலாம். நமக்கென்று ஒரு கௌரவம், நமக்கென்று ஒரு அந்தஸ்து எதுவுமே நமக்கு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் யாரை பார்த்து அவனை வணங்க வேண்டும் என்று அவன் கட்டளை பிறப்பிக்கின்றானோ அதே நபர்களை பார்த்து அவன் அடுத்து சொல்கிற வார்த்தை ஆத்து ஜகாத். ஆத்து ஜகாத்த, ஜகாத் கொடுங்கள். ஜகாத்னா என்னன்னு தெரியுமா? கேட்கிறேன், இல்ல தெரியாது, தெரியும். ஜகாத் என்பது என்னவென்று தெரியும், ஆனால் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும் என்று கேட்டா ரொம்ப பேர் காணாமல் விடுவாங்க. நான் அந்த ஜகாத்தினுடைய சட்ட பிரச்சனைக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பற்றி அவன் எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை தொழுகையை நீங்கள் விட்டால் குற்றவாளியாகி விடுவீர்கள் இல்லையா? இறக்கின்ற வரை அந்த தொழுகை உங்கள் மீதிலிருந்து நகர முடியாது, நழுவ முடியாது. அதிலிருந்து நீங்கள் விடுபட மாட்டீர்கள். அப்படியானால் ஜகாத்தும் அப்படித்தானே வரணும். எப்படிங்க? சொன்ன விஷயம் தானே இது. அப்ப தொழுகையாளிகள் தானே ஜகாத்தையும் கொடுங்கள் என்று சொல்கிறார். தொழுகை எப்படி உங்களுடைய மரணம் வரை உங்களை விட்டு அகலாதோ அதே போல ஜகாத்தினுடைய தரத்தை விட்டு நீங்கள் உங்களுடைய மரணம் வரை அகலக்கூடாது, அகல மாட்டீர்கள். அகல உங்களுடைய இறைவன் விரும்பவில்லை. இதுதான் அந்த வாக்கியத்திற்குள்ளே உங்களுக்கு அவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்ற விஷயம். ஆனால் இன்று எத்தனை பேர் ஜகாத்து கொடுக்கின்ற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? அதனாலதான் தொழுகின்ற தகுதியையும் நாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதுவும் தேவையில்லை என்று ஜக்காத்தோடு அதையும் விட்டுட்டோம். இதுதானா? ஜக்காத்தே போயிருச்சு, அப்புறம் என்னத்துக்கு தொழுகணும்? போயிட்டு போகுது. அப்படித்தான் ரொம்ப பேர் யோசிக்கிறாங்களோ.
பாருங்க, நான் முதலில் சொன்ன அந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்கிறார், வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? அவன் கேரண்டி கொடுக்குறாங்க. உங்களை உருவாக்குகின்றவன், உருவாக்கியவனே உங்களுக்கு கேரண்டி தரான். நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக மட்டும் இருங்கள், அது போதும். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற நிலைக்கு உங்களை கொண்டு வர்றீங்க. உயர்ந்த நிலைக்கு வர்றதுன்னு சொன்னா என்ன? இல்ல, நீங்க நம்பிக்கையாளராக இருங்கள் என்று மட்டும்தான் சொல்றான். நீங்க சாலிஹான அமல் செய்கிறவர்களாக இருங்கள் தான் சொல்லல. நீங்க அதை சேர்க்காதீங்க, புரியுதுங்களா? அதை சேர்த்தீங்கன்னு சொன்னா ஆலிம்சாக்கள்லாம் இன்னைக்கு பெரிய பேசுறதா இருக்கும். ஆனா முற்காவாசி ஆலிம்சா புத்தகம் ஏன்னா அந்த அமல சாலிஹ்ங்கிறதுக்கு அர்த்தமே புரியாம நடந்துட்டு இருக்கு. சுலை என்பதற்கு இணக்கம் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன அர்த்தம் இருக்கிறான்? நற்காரியம்னு அர்த்தம் எடுத்துக்கிறான்.